நண்பர்களே, இந்த உலகில் உங்கள் மூளையை விட மர்மமிக்கதும் வலிமையானதும் அதிசயமிக்கதும் வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? நான் உங்களிடம் விளையாட்டாகச் சொல்லவில்லை. இன்று நாம் ஆழ்மனம் என்று அழைக்கும் அந்த மனதின் வல்லமையை உலகிலுள்ள அறிவியல் இதுவரை 2% மட்டுமே உணர்ந்திருக்கிறது. ஆம், வெறும் 2%. அது கூட ஒரு கணிப்பு மட்டுமே. உண்மையான அளவு அதைவிட குறைந்திருக்கலாம். நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். 98% இன்னும் அறியப்படாத நிலையில் இருந்தால் அதன் உள்ளே எத்தனை அதிசயமான வல்லமைகள் மறைந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தையே மாற்றக்கூடிய, உங்கள் ஆரோக்கியம், வளம், வெற்றி அனைத்தையும் வடிவமைக்கக்கூடிய அந்த மறைமுக சக்திகள் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆச்சரியமாக இருப்பது என்னவெனில், அந்த சக்திகளை நீங்கள் ஒருபோதும் முறையாகச் செயல்படுத்தியதில்லை. இரவில் நீங்கள் உறங்கச் செல்லும் வேளையில் உங்கள் ஆழ்மனம் முழுமையாக திறந்த கதவைப் போல இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சில சிறப்பான நேர்மறைச் சொற்களை, சில உறுதிப்படுத்தும் வாக்கியங்களை உங்களுக்குள் விதைத்தால், உங்கள் மூளை அடுத்த 6 முதல் 8 மணி நேரம் வரை அதே எண்ணங்களிலேயே வேலை செய்யும். சற்று சிந்தியுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சரியான சொற்களை பயன்படுத்தி சரியான உணர்ச்சிகளை உங்களுக்குள் பதித்திருந்தால், மறுநாள் காலை உங்கள் விதி மாற்றப்பட்டிருக்கும். உங்கள் சிந்தனை மாற்றப்பட்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையின் திசை மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் பயம், கவலை, சந்தேகம், அழுத்தம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அவையே உங்கள் ஆழ்மனதில் நிரலாக்கம் போல பதிந்துவிடும். அதன் விளைவாக நீங்கள் அறியாமலேயே எதிர்மறையான வாழ்க்கை நோக்கி நகரத் தொடங்குவீர்கள். இதை 99% மக்கள் அறிவதில்லை. உண்மையில் இதுவே உங்கள் வளம், வெற்றி, அமைதி, ஆரோக்கியம் அனைத்தையும் தீர்மானிக்கும் ரகசியம். ஆகையால் இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஞானிகள் பயன்படுத்திய ஒரு முறையை நான் உங்களிடம் பகிரப் போகிறேன். இதை நவீன அறிவியலும் மெதுவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் இதன் உண்மையான விளைவினை தினமும் இரவு உறங்குவதற்கு முன் நடைமுறையில் கொண்டு வரும் மனிதனால் மட்டுமே அதை முழுமையாக உணர முடியும். இதுவே உறுதிப்படுத்தும் சொற்களின் சக்தி. உங்கள் மனதின் ஆழங்களில் சென்று உங்கள் அடையாளத்தையே மாற்றி உங்கள் விதியின் எழுதுகோலை மறுபடியும் எழுதிவிடும் அந்தச் சொற்கள். அவை உங்களை வெற்றி, செல்வம், ஆரோக்கியம், உள்ளார்ந்த அமைதி நோக்கி இழுத்துச் செல்லும். உங்கள் உறங்கிக் கிடக்கும் அந்த வல்லமையை எழுப்புவதற்கு நீங்கள் தயாரா? உங்கள் ஆழ்மனதை நிரலாக்குவதற்கு நீங்கள் தயாரா? ஒவ்வொரு இரவிலும் உறங்குவதற்கு முன் 10 நிமிடங்கள் மட்டும் அந்த வல்லமையான சொற்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவதற்கு நீங்கள் தயாரா? ஆம் என்றால் இந்த உரையை முடிவு வரை கவனமாகக் கேளுங்கள். ஏனெனில் உங்கள் மனதின் கதவுகளை திறக்கும், உங்கள் விதியின் திசையை மாற்றும், உங்கள் மறைந்த சக்தியை மறுபடியும் எழுப்பும் அந்த உறுதிப்படுத்தும் சொற்களை ஒவ்வொரு படியாக உங்களிடம் நான் பகிரப்போகிறேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது எந்த ஒரு மந்திரமும் அல்ல, குறுக்கு வழியும் அல்ல. இது ஒரு மன நிரலாக்க முறை. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் முழு மனதோடும், முழு நம்பிக்கையோடும், உறுதியான எண்ணத்தோடும் செய்தால் மட்டுமே உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும். எனவே வாருங்கள், இந்த அதிசயமான பயணத்தை தொடங்குவோம். இது உங்கள் ஆரோக்கியம், வளம், மகிழ்ச்சி, வெற்றி ஆகியவற்றின் கதவுகளை திறக்கக்கூடியது. உங்கள் உறக்கத்தையே உங்களின் மிகப்பெரிய வல்லமையாக மாற்றக்கூடியது. இந்த உரையில் நாம் 8 அதிகாரங்களாக இந்த மறைமுரணை முழுமையாக திறந்து காண்போம். உறுதிப்படுத்தல் என்பது ஒரே நேர்மறை வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் உங்கள் ஆழ்மனதில் இதுவே உண்மை என்ற நம்பிக்கையை ஊட்டும் செயல். உதாரணமாக, நான் தினமும் மேம்பட்டு வருகிறேன். பிரபஞ்சம் என் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறது. நான் முழுமையாக ஆரோக்கியம், வளம், அமைதி கொண்டவன். நீங்கள் சிந்திப்பீர்கள், வெறும் இந்த வார்த்தையை சொல்வதால் என்ன பயன்? இங்கே விளையாடுவது, மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது கூறுதல் மற்றும் உணர்ச்சி என்பதே. நீங்கள் ஒரு சொல்லை தொடர்ந்து கூறினால் அது மெதுவாக உங்கள் ஆழ்மனதில் பதியத் தொடங்கும். அதோடு உணர்ச்சி கலந்துவிட்டால், அதாவது நீங்கள் அதை பரிசோதித்து உணர்ந்தால், உங்கள் ஆழ்மனம் அதையே உண்மை என ஏற்றுக்கொள்கிறது. ஒருமுறை உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால், முழு பிரபஞ்சத்தையே அது உங்கள் பக்கம் குவித்துக் கொள்வதற்கு வலுப்பெறும். நமது மூளையில் நரம்புக் கோப்புகள், நரல் நெட்வொர்க்ஸ் உள்ளன.
நீங்கள் ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் சிந்தித்தாலும் கூறினாலும் அந்த கோப்புகள் வலுவடைகின்றன. சிந்தியுங்கள். நீங்கள் ஒவ்வொரு இரவிலும் உறங்குவதற்கு முன் நான் தகுதியானவன், நான் வெற்றியாளர், நான் ஈர்ப்பின் மையம் என்று கூறினால் அந்தச் சொற்கள் வெறும் ஒலி அல்ல, ஒரு புதிய சிந்தனையின் தொடக்கமாகின்றன. உங்கள் மூளை புதியதாக வடிவமைக்கத் தொடங்கும். இதுவே அந்த தருணம். உங்கள் சிந்தனை, உங்கள் உணர்ச்சி, உங்கள் தேர்வுகள் அனைத்தும் மாற்றமடையத் தொடங்கும் தருணம். இப்போது ஒரு பயங்கரமான உண்மையை கேளுங்கள். பெரும்பாலான மனிதர்கள் தங்களது சுய உறுதிமொழிகளை தங்களை அறியாமலே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதே நேரம் எதிர்மறை உறுதிமொழிகளாக. தினமும் மனதில் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்வது, இது எனக்கு முடியாது, என்னிடம் எப்போதும் இப்படிதான் நடக்கும், என் அதிர்ஷ்டம் கெட்டது, நான் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டேன். இவையும் உறுதிப்படுத்தல்களே, ஆனால் அழிவை உண்டாக்கும் உறுதிமொழிகள். உங்கள் ஆழ்மனம் எந்த வேறுபாடும் செய்யாது. அது மீண்டும் மீண்டும் கூறப்படும் சொற்களை மட்டும் உறிஞ்சிக் கொள்கிறது. பின்னர் அந்த மீள்வாக்கியங்களே உங்கள் வாழ்க்கையாகி விடுகின்றன. இப்போது நான் உங்களுக்கு 4 படிகள் சொல்லப் போகிறேன். அவற்றின் மூலம் உறுதிப்படுத்தல்கள் உங்கள் விதியின் வரைபடத்தையே மாற்றிவிட முடியும். படி 1. நேரத்தை தேர்ந்தெடுங்கள். இரவு உறங்கச் செல்லும் முன் 10 நிமிடங்கள், காலை எழுந்தவுடன் 10 நிமிடங்கள். இவை உங்கள் மனதை நிரலாக்கும் தருணங்கள். அந்த நேரங்களில் உங்கள் ஆழ்மனம் மிக அதிகமாக திறந்திருக்கும். படி 2. சொற்களை தேர்ந்தெடுங்கள். எளியவை, வலிமையானவை, தனிப்பட்டவை. நான் என் கனவுகளை நனவாக்கி வருகிறேன். நான் பிரபஞ்சத்துடன் இணைந்தவன். என் உள்ளே முடிவில்லா சக்தி உள்ளது. படி 3. உணர்ச்சியைச் சேருங்கள். கற்பனை செய்யுங்கள், உணருங்கள், வாழுங்கள். வெறும் சொல்பவை அல்ல, கண்களை மூடி காட்சி படையுங்கள். உங்களை வெற்றியடையும் நிலையில் காணுங்கள். செல்வம், ஆரோக்கியம், அமைதியை உணருங்கள். படி 4. தொடர்ச்சி. தினமும் இடையறாது. உறுதிமொழிகளை ஓடும் ஆற்றைப் போல சொல்லத் தொடங்கினால் அதன் சக்தி பெரும் பாறையை கூட வெட்டிவிடும். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, தினமும் இரவெல்லாம் இடைவிடாமல் செய்தால் இது சாத்தியமே. இப்போது நான் உங்களுக்கு சில உறுதிமொழிகளை தருகிறேன். இவை உங்கள் ஆழ்மனத்திற்கு அமுதம் போன்றவை. இவற்றில் 5 மட்டும் இன்று இரவு சொல்லிப் பாருங்கள். விளைவுகளை உணர்வீர்கள். நான் பிரபஞ்சத்தின் முடிவில்லா சக்தியுடன் இணைந்தவன். எனது உள்ளே முடிவில்லா ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உள்ளது. எனக்கு தேவையான அனைத்தும் என் வழி வந்து கொண்டிருக்கிறது. நான் முழுமையாக ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி கொண்டவன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் என் வாழ்க்கை மேம்பட்டு வருகிறது. நீங்கள் ஒருபோதும் சிந்தித்துப் பார்த்தீர்களா? ஏன் சிலர் உறுதிப்படுத்தல்களை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள்? சிலர் மாற்ற முடியாமல் போகிறார்கள். காரணம் என்னவெனில், சிலர் வெறுமனே சொல்கிறார்கள், ஆனால் சிலர் உணர்கிறார்கள். உறுதிப்படுத்தல்களைச் சொல்வதோடு கண்களை மூடுகிறீர்கள். உடல் முழுவதும் சலனம் ஓடுகிறது. கண்களில் கண்ணீர் வருகிறது. அப்போதுதான் அந்தச் சொற்கள் உங்களுக்குள் இறங்குகின்றன. அப்போதுதான் அவை பிரபஞ்சத்தை செயல்படுத்துகின்றன. உறுதிப்படுத்தல்களைச் சொன்ன உடனேயே விளைவுகளை எதிர்பார்த்தால் நீங்கள் தோல்வியடைவீர்கள். பிறருடன் ஒப்பிட்டால் நீங்கள் பலவீனமடைவீர்கள். சந்தேகம் இருந்தால் இது ஒருபோதும் செயல்படாது. உங்கள் ஆழ்மனதிற்கு காலம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், உணர்ச்சி ஆழம் வேண்டும். உறுதிப்படுத்தல்களின் எளிய விளக்கம் என்னவெனில், நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களின் மனதுக்கு சொல்வது அந்த நேர்மறை வாக்கியங்களே. நான் வெற்றியாளர், என் ஆரோக்கியம் சிறப்பானது, எனக்கு செல்வம் ஈர்க்கப்படுகிறது, பிரபஞ்சம் என் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறது. இவை வெறும் சொற்கள் அல்ல, உங்கள் ஆழ்மனதுக்கு உத்தரவு. உங்கள் ஆழ்மனம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதை உண்மையாக்கும். ஆழ்மனம் மற்றும் கணினி, இவை இரண்டுக்கும் வேறுபாடில்லை. நீங்கள் அதில் எந்த தரவை பதிவிட்டாலும் அதையே அது செயலாக்கும். நீங்கள் தினமும் எனக்கு ஒருபோதும் பணம் வராது, என் அதிர்ஷ்டம் கெட்டது, என் உடல் எப்போதும் நோயால் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் உங்கள் ஆழ்மனம் அதையே உண்மையாக்கிவிடும். உங்கள் உடல், உங்கள் முடிவுகள், உங்கள் ஆற்றல் நிலை அனைத்தும் அதே போலவே நடந்து கொள்ளும். ஆனால் நீங்கள், நான் செல்வந்தன், என் உடல் தினமும் ஆரோக்கியமாகிறது, பிரபஞ்சம் எனக்காக புதிய பாதைகள் உருவாக்குகிறது என்று சொன்னால் உங்கள் ஆழ்மனம் அதையே நிஜமாக்கத் தொடங்கும். இதுவே உறுதிப்படுத்தல்களின் மிகப்பெரிய வல்லமை. மக்கள் உறுதிப்படுத்தல்களைச் சொல்கிறார்கள், ஆனால் தவறான முறையில். எதிர்மறை வாக்கியங்களாக, நான் நோயாளி அல்ல, ஆனால்
உங்கள் ஆழ்மனம் நோய் என்ற சொல்லையே பிடித்துக்கொள்கிறது. சரியான முறை, நான் முழுமையாக ஆரோக்கியமுடையவன் என்றே சொல்ல வேண்டும். எதிர்கால காலத்தில் நான் பணக்காரனாகப் போகிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் உங்கள் மனம் சொல்கிறது, ஒரு நாள் நடக்கும், இன்று இல்லை. சரியான முறை, நான் இப்போதே செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும். உணர்ச்சியின்றி வெறும் சொற்கள் போதாது, அதை உணர்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும். உங்கள் விதியை மாற்றக்கூடிய உறுதிப்படுத்தல்களின் 3 பொன்னான விதிகள். விதி 1, நிகழ்காலத்தில் சொல்லுங்கள், நான் வெற்றியாளர், நான் செல்வந்தன், நான் வலிமையானவன். விதி 2, நேர்மறை வாக்கியமாக சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சியானவன், என் வாழ்க்கை வளமுடையது. விதி 3, வலிமையான உணர்ச்சியோடு சொல்லுங்கள், ஒவ்வொரு உறுதிமொழிகளையும் அது உண்மை என நீங்கள் இப்போதே அதை வாழ்ந்து கொண்டிருப்பது போல சொல்லுங்கள். நியூரோ சயின்ஸ் நிரூபித்திருக்கிறது, தினமும் தொடர்ந்து 21 நாள் ஒரே உறுதிப்படுத்தலைச் சொன்னாலே மூளையின் உள்ளே புதிய நரம்பு பாதைகள் உருவாகின்றன. அதாவது உங்கள் மூளை உண்மையிலேயே அந்த சிந்தனையை நிஜமாக நம்பத் தொடங்குகிறது. எப்படி தசை நினைவகம் மசில் மெமரி உருவாகிறதோ அதைப்போல சிந்தனை நினைவகம் உருவாகிறது. அதனால்தான் பெரிய விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், கோடீஸ்வரர்கள் தினமும் உறுதிப்படுத்தல்களை செய்கிறார்கள். ஏனெனில் மூளைக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நீ வெற்றியாளர், நீ திறமையாளர். உங்கள் ஆழ்மனம் அதிகமாக திறந்திருப்பது இரவு உறங்கச் செல்லும் முன்பும் காலை எழுந்தவுடனும்தான். அந்த வேளைகளில் சொல்லப்படும் சொற்கள் நேரடியாக ஆழ்மனதில் செல்கின்றன, எந்த தடையுமின்றி. ஆகையால் இரவில் இவ்வாறு சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, நான் செல்வந்தன். நன்றி பிரபஞ்சமே, என் ஆரோக்கியம் சிறப்பானது. நன்றி பிரபஞ்சமே, என் ஒவ்வொரு கனவும் நிறைவேறுகிறது. நன்றி பிரபஞ்சமே, நான் ஒரு வெற்றியாளர். இவற்றை 3 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு சொல்லோடும் அது உங்களுக்குள்ளேயே உள்ளது என கற்பனை செய்யுங்கள். பிறகு அதிசயங்கள் எப்படி நடக்கின்றன என்று பாருங்கள். ஆனால் கவனமாக இருங்கள். நீங்கள் நாளெங்கும் எனக்கு பயமாகிறது, என் வாழ்க்கை கெட்டுப்போயிருக்கிறது, எனக்கு வாய்ப்பு கிடையாது என்று எதிர்மறைச் சொற்களைச் சொல்லிக் கொண்டிருந்தால் 1000 உறுதிப்படுத்தல்களைச் செய்தாலும் பயனில்லை. ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் நாளெங்கும் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆகையால் நேர்மறை உறுதிப்படுத்தல்கள் வெறும் காலை, இரவு மட்டுமல்ல, நாள் முழுவதும் நேர்மறையாகவே சிந்தியுங்கள், பேசுங்கள், உணருங்கள். மக்கள் உறுதிப்படுத்தல்களைச் சொல்கிறார்கள், ஆனால் தவறான முறையில். எதிர்மறை வாக்கியங்களாக சொல்லக்கூடாது. நான் நோயாளி அல்ல, ஆனால் உங்கள் ஆழ்மனம் நோய் என்ற சொல்லையே பிடித்துக் கொள்கிறது. சரியான முறை, நான் முழுமையாக ஆரோக்கியமுடையவன் என்றே சொல்ல வேண்டும். எதிர்கால காலத்தில் நான் பணக்காரனாகப் போகிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் உங்கள் மனம் சொல்கிறது, ஒரு நாள் நடக்கும், இன்று இல்லை. சரியான முறை, நான் இப்போதே செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும். உணர்ச்சியின்றி வெறும் சொற்கள் போதாது, அதை உணர்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும். உங்கள் விதியை மாற்றக்கூடிய உறுதிப்படுத்தல்களின் 3 பொன்னான விதிகள். விதி 1, நிகழ்காலத்தில் சொல்லுங்கள், நான் வெற்றியாளர், நான் செல்வந்தன், நான் வலிமையானவன். விதி 2, நேர்மறை வாக்கியமாக சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சியானவன், என் வாழ்க்கை வளமுடையது. விதி 3, வலிமையான உணர்ச்சியோடு சொல்லுங்கள், ஒவ்வொரு உறுதிமொழிகளையும் அது உண்மை என நீங்கள் இப்போதே அதை வாழ்ந்து கொண்டிருப்பது போல சொல்லுங்கள். நியூரோ சயின்ஸ் நிரூபித்திருக்கிறது, தினமும் தொடர்ந்து 21 நாள் ஒரே உறுதிப்படுத்தலைச் சொன்னாலே மூளையின் உள்ளே புதிய நரம்பு பாதைகள் உருவாகின்றன. அதாவது உங்கள் மூளை உண்மையிலேயே அந்த சிந்தனையை நிஜமாக நம்பத் தொடங்குகிறது. எப்படி தசை நினைவகம் மசில் மெமரி உருவாகிறதோ அதைப்போல சிந்தனை நினைவகம் உருவாகிறது. அதனால்தான் பெரிய விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், கோடீஸ்வரர்கள் தினமும் உறுதிப்படுத்தல்களை செய்கிறார்கள். ஏனெனில் மூளைக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நீ வெற்றியாளர், நீ திறமையாளர். உங்கள் ஆழ்மனம் அதிகமாக திறந்திருப்பது இரவு உறங்கச் செல்லும் முன்பும் காலை எழுந்தவுடனும்தான். அந்த வேளைகளில் சொல்லப்படும் சொற்கள் நேரடியாக ஆழ்மனதில் செல்கின்றன, எந்த தடையுமின்றி. ஆகையால் இரவில் இவ்வாறு சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, நான் செல்வந்தன். நன்றி பிரபஞ்சமே, என் ஆரோக்கியம் சிறப்பானது. நன்றி பிரபஞ்சமே, என் ஒவ்வொரு கனவும் நிறைவேறுகிறது. நன்றி பிரபஞ்சமே, நான் ஒரு வெற்றியாளர்.
இவற்றை 3 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு சொல்லோடும் அது உங்களுக்குள்ளேயே உள்ளது என கற்பனை செய்யுங்கள். பிறகு அதிசயங்கள் எப்படி நடக்கின்றன என்று பாருங்கள். ஆனால் கவனமாக இருங்கள். நீங்கள் நாளெங்கும் எனக்கு பயமாகிறது, என் வாழ்க்கை கெட்டுப்போயிருக்கிறது, எனக்கு வாய்ப்பு கிடையாது என்று எதிர்மறைச் சொற்களைச் சொல்லிக் கொண்டிருந்தால் 1000 உறுதிப்படுத்தல்களைச் செய்தாலும் பயனில்லை. ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் நாளெங்கும் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆகையால் நேர்மறை உறுதிப்படுத்தல்கள் வெறும் காலை, இரவு மட்டுமல்ல, நாள் முழுவதும் நேர்மறையாகவே சிந்தியுங்கள், பேசுங்கள், உணருங்கள். மனக்காட்சி விஜுவலைசேஷன் என்றால் நீங்கள் விரும்பும் ஒன்றை மனக்கண்ணால் தெளிவாக கற்பனை செய்வது. கண்களை மூடி அது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ளது என்று நினைத்து மனதில் காண்பது. உங்களுக்கு செல்வம் வேண்டுமென்றால் உங்கள் வங்கி கணக்கில் லட்சக்கணக்கான ரூபாய் சேர்ந்து கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்றால் நீங்கள் இடைவிடாது சோர்வின்றி வலிமையோடு ஓடிக்கொண்டிருப்பதை மனக்கண்ணால் பாருங்கள். உங்களுக்கு அன்பு வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முழு மனதோடு நேசிக்கும் அந்த மனிதன் இருப்பதை கற்பனை செய்யுங்கள். இவை அனைத்தும் உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டும். அது உண்மையானதாக தோன்றும் அளவிற்கு ஆழமாக. கவனிக்கவும், உங்கள் ஆழ்மனதுக்கு கற்பனை மற்றும் உண்மை என்ற வேறுபாடு கிடையாது. நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது நீங்கள் நிஜத்தில் செய்வது போலவே அதே நரம்புகள் மூளையில் செயல்படும். உதாரணமாக, நீங்கள் மேடையில் நின்று உரையாற்றுகிறீர்கள் என்று நினைத்தாலே உங்கள் மூளை நிஜத்தில் மேடையில் நிற்பது போலவே செயல்படும். அதாவது, நீங்கள் சிந்திப்பது உங்கள் மூளைக்கு நிஜம். இந்த வல்லமையே உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. மனக்காட்சியின் 4 அதிசய கூறுகள். வெறும் சிந்தித்தல் போதாது. மனக்காட்சியை வெற்றியடையச் செய்வதற்கு 4 மறைமந்திரங்கள் உள்ளன. 1. தெளிவு. நீங்கள் விரும்பும் விஷயத்தை முழுமையான விவரங்களோடு பாருங்கள். எப்படிப்பட்ட கார், எப்படிப்பட்ட வீடு, எந்த நகரம், எவ்வளவு செல்வம், எப்படிப்பட்ட உடல், எவ்வளவு தெளிவாக பார்ப்பீர்களோ அவ்வளவு விரைவாக அது உங்கள் வாழ்வில் இறங்கத் தொடங்கும். 2. உணர்ச்சி. மனக்காட்சியில் உணர்வுகள் அவசியம். நீங்கள் வங்கி இருப்பு பெருகுவதை கற்பனை செய்தால் அதனுடன் வரும் மகிழ்ச்சியையும் உணருங்கள். நீங்கள் வெற்றியை கற்பனை செய்தால் மக்கள் எழுந்து கைதட்டும் போது வரும் பெருமையையும் உணருங்கள். 3. மீண்டும் மீண்டும் செய்வது. தினமும் இரவிலும் ஒரே கனவை பாருங்கள். ஆழ்மனதுக்கு பழக்கம் வேண்டும். பழக்கம் மீள்மீளும் செயலால் உருவாகிறது. 4. செயல். மனக்காட்சிக்குப் பிறகு செயலில் இறங்கத் தயாராக இருங்கள். பிரபஞ்சம் வாய்ப்புகளை அனுப்பும். அதை பயன்படுத்துவது உங்கள் கடமை. செயலின்றி மனக்காட்சி அரைமுறையே. ஆழ்மனம் வளமான நிலம். மனக்காட்சி அதில் விதைக்கப்படும் விதை. நீங்கள் மீண்டும் மீண்டும் கற்பனை செய்வது உங்கள் நம்பிக்கையின் ஓர் அங்கமாகி விடுகிறது. நீங்கள் தினமும் நான் வெற்றிகரமான தொழிலதிபர் என்று கற்பனை செய்தால் மெதுவாக உங்கள் ஆழ்மனம் அந்த இலக்குக்குத் தேவையான யோசனைகள், மனிதர்கள், வாய்ப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு காட்டத் தொடங்கும். உங்கள் மூளை தானாகவே ஆட்டோ பைலட் நிலையில் உங்கள் வெற்றிக்குத் தள்ளும். இங்கே பலர் தவறுவதுண்டு. ஒருமுறை கற்பனை செய்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மூளை நம்புவது நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் ஆழமாக காட்டினால் மட்டுமே. மனக்காட்சி என்பது ஒரு குழந்தை கனவு காணும் போல் முழு நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டும். நீங்கள் கற்பனை செய்த போதும் மனதில் சந்தேகம் இருந்தால் ஆழ்மனம் குழம்பிவிடும். குழம்பிய ஆழ்மனம் ஒருபோதும் நிஜத்தை உருவாக்க முடியாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு மறைமுறை சொல்லப் போகிறேன். இதையே பெரிய சாதனையாளர்கள் பயன்படுத்தியுள்ளனர். படி 1. உறங்கச் செல்லும் முன் 5 நிமிடங்கள் கண்களை மூடுங்கள். படி 2. உங்களின் மிகப்பெரிய கனவு எது என அதையே கற்பனை செய்யுங்கள். உதாரணமாக, உங்களுக்கே சொந்தமான வீடு. கதவை திறந்து உள்ளே செல்வதும், காரை உள்ளே கொண்டு செல்வதும், மாடிப்படியில் நின்று நகரத்தை பார்ப்பதும். படி 3. அந்த தருணத்தின் உணர்வுகளை உணருங்கள். மகிழ்ச்சி, பெருமை, திருப்தி. படி 4. உங்கள் ஆழ்மனத்துக்கு ஒரு உத்தரவு கொடுங்கள். இவை அனைத்தும் எனது. பிரபஞ்சமே எனக்கு ஏற்கனவே தந்துவிட்டது. பின்னர் அமைதியான மனதோடு உறங்கச் செல்லுங்கள். இந்த 5 நிமிடங்கள் உங்கள் ஆழ்மனதின் நிரலாக்கத்தை மாற்றிவிடும். ஏன் மனக்காட்சி மிக வலிமையான முறையாகும்? ஏனெனில் இதுவே ஒரே முறை.
இதில் மனத்தின் இரு பாகங்களும், விழிப்புணர்வு மனமும் ஆழ்மனமும் ஒன்றாகச் செயல்படுகின்றன. காட்சிகள் மூளையை மயக்குகின்றன, உணர்ச்சிகள் அதனை ஆழமாக உறிஞ்ச வைக்கின்றன, மீள்மீளும் செயல் அவற்றை நிரந்தரமாக நிறுவுகிறது. அதனால்தான் இந்த முறையை புரிந்து கொள்ளும் மனிதருக்கு எதுவும் முடியாததாய் எஞ்சுவதில்லை. மனக்காட்சியின் எளிய விளக்கம் என்னவெனில், உங்கள் மனத்தில் எந்த விருப்பமோ அதன் தெளிவான, விரிவான படத்தை உருவாக்குவது. உதாரணமாக, உங்களுக்கு பெரிய கார் வேண்டும் எனில் கண்களை மூடி அதன் ஸ்டேரிங் மற்றும் சக்கரத்தை தொட்டு உணருங்கள். அதன் மனத்தை உணருங்கள். காற்று முகத்தில் தட்டுவதை கற்பனை செய்யுங்கள். டேஷ்போர்டில் பிரகாசத்தை காணுங்கள். உங்களை அந்த காரில் உட்கார்ந்திருப்பது போல பாருங்கள். அனைத்தும் இப்போதே நிஜம் என. இது விளையாட்டு அல்ல, இது மன நிரலாக்கம். உங்கள் ஆழ்மனதுக்கு கற்பனையும் உண்மையும் வேறுபாடில்லாதவை. நீங்கள் கற்பனை செய்வதை அது நிஜமாக ஏற்றுக்கொள்கிறது. நியூரோ சயின்ஸ் என்ன சொல்கிறது? ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. 2 குழுக்கள் அமைக்கப்பட்டன. முதல் குழு தினமும் பியானோ வாசிப்பில் பயிற்சி செய்தது. 2ஆம் குழு வெறும் மனக்கண்ணால் நான் பியானோ வாசிக்கிறேன் என்று கற்பனை செய்தது. 30 நாள் கழித்து இரு குழுவினரின் மூளையிலும் ஒரே மாதிரியான வளர்ச்சி காணப்பட்டது. அதாவது, வெறும் சிந்தித்ததற்காகவே மூளை அதனை நிஜம் என ஏற்றுக்கொண்டது. இதுவே மனக்காட்சியின் வல்லமை. உறுதிமொழிகள் வெறும் சொற்கள், ஆனால் மனக்காட்சி என்பது முழுமையான உணர்ச்சி அனுபவம். நீங்கள் கற்பனை செய்யும்போது கண்கள் மூடப்படுகின்றன, சுவாசம் மாறுகின்றது, மூளை நிஜத்தில் நிகழ்வதைப் போல் வேதிப்பொருட்களை வெளியிடுகிறது. அதாவது, உங்களுக்குள் எல்லாம் உண்மையான அனுபவமாக நடக்கிறது. இதனால்தான் உலகின் பெரிய விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் அனைவரும் மனக்காட்சியை பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் மூளை ஒருமுறை கண்டுவிட்டால் உடலும் ஆற்றலும் பிரபஞ்சமும் அதைச் சேர்ந்து நிஜமாக்கி விடுகின்றன. மனக்காட்சிக்கான மிகச்சிறந்த நேரம் உறங்குவதற்கு முன்பும் விழித்தவுடனும். ஏனென்றால் அந்த வேளைகளில் ஆழ்மனம் மிகவும் திறந்திருக்கும். ஆகையால் 5 நிமிடங்கள் கண்களை மூடி கற்பனை செய்யுங்கள். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது. செல்வம் உங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி உங்களுக்கே சொந்தமானது. உங்கள் கனவு வீடு, கனவு வேலை, கனவு வாழ்க்கை அனைத்தும் இப்போதே உங்களிடம் உள்ளது. அதை உண்மையாகவே உணருங்கள். ஆழ்ந்த மூச்சை இழுத்து நீங்கள் ஏற்கனவே அந்த நிலையிலேயே இருக்கிறீர்கள் என அனுபவியுங்கள். 3 பொன்னான விதிகளை பின்பற்றுங்கள். அதனால் விளைவுகள் உறுதியாக கிடைக்கும். விதி 1: தெளிவு. நீங்கள் விரும்பும் விஷயத்தை மிகத் தெளிவாகவும் முழு விவரங்களோடும் கற்பனை செய்யுங்கள். நிறம், வடிவம், மனம், இசை எல்லாம். விதி 2: உணர்ச்சி. அது இப்போதே உங்களிடம் இருப்பது போல ஆழ்ந்த உணர்வோடு கற்பனை செய்யுங்கள். மகிழ்ச்சி, நன்றியுணர்வு, உற்சாகம். விதி 3: மீண்டும் மீண்டும் செயல். தினமும் இடைவிடாமல் மனக்காட்சியைச் செய்யுங்கள். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். இந்த சூத்திரத்தின் 4 தூண்கள்: உறுதிமொழிகள், கற்பனை செய்தல், நன்றியுணர்வு, ஆழ்மன நிரலாக்கம். இந்த 4 தூண்களும் ஒன்றிணைந்தால் உங்கள் மனம் புதிய நிஜத்தை ஏற்கத் தயாராகிறது. எப்படி மென்பொருள் நிறுவப்படுகிறது எனில், அதுபோலவே பிரபஞ்சமே உங்கள் புதிய விதிக்கான குறியீட்டை எழுதுகிறது. தூண் 1: உறுதிமொழி அல்லது உறுதிப்படுத்தல். சரியான சொற்கள் விதியையே மாற்றிவிடும். ஒவ்வொரு இரவும் உறங்கச் செல்லும் முன் 3 முறை இந்த உறுதிப்படுத்தல்களைச் சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் ஆரோக்கியம் சிறப்பானது. நன்றி பிரபஞ்சமே, எனக்கு அளவில்லா செல்வம் உள்ளது. நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அன்பும் நிரம்பியுள்ளது. நன்றி பிரபஞ்சமே, நான் விரும்பியதெல்லாம் எனக்கு கிடைத்து வருகிறது. கவனிக்கவும், இதனை எப்போதும் நிகழ்காலம் அல்லது கடந்த காலம் போலச் சொல்ல வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சம் எதிர்காலத்தை புரிந்து கொள்வதில்லை, அது இப்போதே மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. தூண் 2: மனக்காட்சி. கண்களை மூடி அனைத்தும் ஏற்கனவே கிடைத்துவிட்டதாக காணுங்கள். 5 நிமிடங்கள் மனக்கண்ணால் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பிய காரில் அமர்ந்து பயணம் செய்கிறீர்கள். நீங்கள் விரும்பிய ஆரோக்கியமான உடல், அழகிய உடல் வடிவம் உங்களுக்கே சொந்தமானது. உங்கள் மொபைல் பயன்பாட்டில் உங்கள் வங்கி இருப்பு பெரிதாகத் தெரிகிறது. உங்கள் கனவு வீட்டின் சோபாவில் சுகமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆழ்மனத்துக்கு சொற்கள் போதாது, படங்கள் தேவை. நீங்கள் எவ்வளவு தெளிவாக காண்கிறீர்களோ
அவ்வளவு விரைவாக அது நிஜமாகும். தூண் 3. நன்றியுணர்வு. நன்றி சொல்லாமல் இருந்தால் பிரபஞ்சத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். மனக்காட்சிக்குப் பிறகு 3 முறை சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, இதனை எனக்கு தந்ததற்கு. அதை உண்மையாகவே உணருங்கள். அது ஏற்கனவே நிஜமாகிவிட்டதென. ஏன்? ஏனெனில் பிரபஞ்சம் சந்தேகத்தை கேட்பதில்லை. அது நம்பிக்கையையே ஏற்றுக்கொள்கிறது. உறங்கச் செல்லும் முன் நீங்கள் பாதி உறக்க நிலையில் இருக்கும்போது உங்கள் ஆழ்மனம் முழுமையாக திறந்திருக்கும். இதுவே சரியான நேரம். உறுதிப்படுத்தல்களையும் மனக்காட்சியையும் நன்றியுணர்வையும் பதியச் செய்ய 5 நிமிடங்கள் இந்த தங்கச் சூத்திரத்தை செய்து பின்னர் உறங்குங்கள். முழு இரவிலும் உங்கள் ஆழ்மனம் இந்த சிக்னல்களை பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக் கொண்டிருக்கும். அப்போது பிரபஞ்சமே சொல்வது, இவன் வேண்டியது, இதனை அவனிடம் சேர்த்து விடுங்கள். இந்த சூத்திரம் வீணாகிவிட வேண்டாமெனில் சில தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள். சந்தேகம் கொள்ளாதீர்கள். இது நிஜமாக நடக்குமா என்று சிந்தித்தவுடனே சிக்னல் முறிந்து விடுகிறது. எதிர்கால காலத்தில் பேசாதீர்கள். எனக்கு கிடைக்கும் என்பதல்ல, எனக்கு கிடைத்துவிட்டது என்பதே சரி. மனமின்றி செய்யாதீர்கள். வெறும் வாயால் நன்றி பிரபஞ்சமே என்று சொல்வது போதாது. இதயம் முழுவதும் சொல்ல வேண்டும். பிரபஞ்சம் உணர்ச்சியை படிக்கிறது, சொற்களை அல்ல. ஒவ்வொரு இரவும் இந்த 7 நாள் திட்டத்தை பின்பற்றுங்கள். நாள் 1 ஆரோக்கிய மனக்காட்சி பிளஸ் நன்றியுணர்வு. நாள் 2 செல்வ மனக்காட்சி பிளஸ் நன்றியுணர்வு. நாள் 3 உறவு மனக்காட்சி பிளஸ் நன்றியுணர்வு. நாள் 4 கனவு வேலை மனக்காட்சி பிளஸ் நன்றியுணர்வு. நாள் 5 முழு வாழ்க்கை வளம் மனக்காட்சி பிளஸ் நன்றியுணர்வு. நாள் 6 மன்னிப்பு மனக்காட்சி பிளஸ் மூச்சு பயிற்சி பிளஸ் நன்றியுணர்வு. நாள் 7 அனைத்தையும் ஒன்றிணைத்த சூப்பர் மனக்காட்சி பிளஸ் நன்றியுணர்வு. ஒவ்வொரு நாளும் சூத்திரத்தை மீண்டும் செய்யுங்கள். 7 நாளின் பின்னர் உங்கள் மனத்தில் புதிய நிரல் நிறுவப்பட்டிருக்கும். உண்மையான வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் மற்றும் வெற்றியின் சூத்திரங்கள் பில் கேட்ஸ், சச்சின் டெண்டுல்கர், ஓப்ரா வின்ஃப்ரி, இலான் மஸ்க். இவர்களெல்லாம் வெற்றியடையும் முன்பே தமது மனதில் அந்த வெற்றியின் படங்களை பார்த்திருந்தனர். ஒவ்வொரு பெரிய விளையாட்டு வீரரும், மைக்கேல் ஜோர்டன், உசைன் போல்ட், ஒவ்வொரு போட்டிக்கும் முன் தாம் வெற்றி பெறும் காட்சியை மனதில் வரைவார்கள். ஏன்? ஏனெனில் மனம் ஒருமுறை கண்டுவிட்டால் பிரபஞ்சம் அதை நிஜமாக்கத் தொடங்கிவிடுகிறது. ஓப்ரா வின்ஃப்ரி தினமும் நன்றியுணர்வு குறிப்பேடு ஜர்னல் எழுதுவார். இன்று அவர் கோடீஸ்வரி. ஜிம் கேரி தன் வெற்று நாட்களிலேயே எதிர்கால திரைப்படங்களுக்காக நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். சில ஆண்டுகளில் $10 மில்லியன் காசோலை அவருக்கு கிடைத்தது. இது எந்த மந்திரமும் அல்ல, இது ஒரு விதி. நன்றியுணர்வால் என்னென்ன மாறுகிறது? உங்கள் சிந்தனை எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு, உங்கள் மனநிலை அழுத்தத்திலிருந்து சாந்த நிலைக்கு, உங்கள் உறவுகள் உடைந்த இடத்தில் இருந்து இணைந்த நிலைக்கு, உங்கள் வருமானம் பற்றாக்குறையிலிருந்து வளத்துக்கு, உங்கள் ஆரோக்கியம் நோயிலிருந்து நலத்துக்கு. நன்றியுணர்வு உங்கள் DNA-வை மாற்றக்கூடும். எபிஜெனடிக்ஸ் கூறுகிறது, நன்றியுணர்வின் உணர்ச்சி சில மரபணுக்களை திறக்கிறது. மீண்டும் எடுத்துக்காட்டுகள். ஜிம் கேரி 10 மில்லியன் காசோலை எழுதினார், பிரபஞ்சமே கொடுத்தது. ஓப்ரா நன்றியுணர்வு குறிப்பேடு எழுதினார், கோடீஸ்வரி ஆனார். வில் ஸ்மித் மனக்காட்சியை கடைபிடித்தார், வெற்றி பெற்றார். உங்கள் அயலான், உங்கள் நண்பன் கூட, யாராக இருந்தாலும் இந்த சூத்திரம் செயல்படும். ஒரே நிபந்தனை, தூய நம்பிக்கை மற்றும் தொடர்ச்சியான செயல். உங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான உண்மைகளை அறிய விரும்பினால் நீங்கள் நமது சேனலுடன் இணைந்திருக்க வேண்டும். ஆகையால் உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோ வரும்போது அதை நீங்கள் தவறவிடாதீர்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் உள்ளார்ந்த உறங்கிக் கிடக்கும் வல்லமையை எழுப்பும். நீங்கள் பிறந்ததே ஆக வேண்டிய அந்த மனிதராக உங்களை மாற்றும். நன்றி.